அன்பான நேயர்களே, காலை வணக்கம். இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், உன் கடல் தொழுதெழுவே அல்லே, உன் கடல் தொழுதழுவேன் அல்லே. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வெறியனே, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வெறியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு தூரை அரணே, ஆவடு தூரை அரணே. வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி, மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே, ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை, அஷ்டமி தேதி காலையில் 7:49 வரை இருக்கு. பின்னாடி நவமி தேதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 9 முதல் 10:30 காலையில், யமகண்டம் 1:30 முதல் 3 மணி, குளிகன் 6 முதல் 7:30 காலை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு சூரியன் கடகத்தில் இருக்கு, கேது சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சந்திரன் துலாத்தில் இருக்கு. இந்த வரிசையாக இருக்கு கிரகங்கள். 4 கிரகங்கள் வரிசையாக இருக்கிறது. சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சுக்கிரன் புதன் குரு மிதுனத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களை இன்று உங்களுக்கு எப்படி இருக்கிறதுனால என்றால், மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிட்டார். அதனால மேஷராசி என்பவர்களுக்கு குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்ல பலமா இல்லை. ஆனால் சனி ராகு பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானமே என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்லா அமோகமா இருக்காங்க அவங்க 2 பேரும். நிச்சயமாக அவங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை கட்டுவாங்க. இருந்தாலும் குருவுடைய அமைப்பு சரியில்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்கள உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 2 வகையில் அமோகமான நாள். 2ஆம் அதிபதி ராசி அதிபதி போய் 2ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு, குரு 2ல் இருக்காரு, சனி ராகு 10ல் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். ரிஷபராசிக்கு அமோகமான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மகுரு. ஜென்மகுரு என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு, இப்படிலாம் ஏதாவது பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை, ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கார். அதை தவிர மற்றபடி அமைப்பெல்லாம் ஒன்றும் சரியில்லை. மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கடகராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ல் குரு இருக்கக்கூடாது. சனி பகவான் வேற 8ல், ராகு வேற 8ல். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நலம். அன்பான சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு பெரிய அமைப்பு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்காங்க, 11ஆம் அதிபதி 11. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. இருப்பினும் சனி ராகு பகவான் மிகப்பெரிய கிரகங்களில் ஒன்றான சனி ராகும் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம்.
அதனால் கணவன் மனைவியுடைய உடல்நிலையே ரொம்ப கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல இருக்காது, கெட்ட பேரை ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்யணும்னா மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் வச்சுருக்கீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பவியமாக நடந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படும். வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் முன்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி கொண்டு விட்டுரும். அதனால் பார்த்து பணிவாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. 9 கூட 9ல் இருக்காரு. இப்போ ராசிநாதன் போய் 9ஆம் இடத்துல இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அதனால் நல்ல காரியம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி தேவையான நல்ல, இப்போ குழந்தைகளாக இருந்தால் நல்லா படிக்கலாம். ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருந்தால் வேலைக்கு போகலாம். அதுக்கு மேலே 27 ஆச்சுன்னா திருமணம் பண்ணலாம். 30 ஆச்சுன்னா வீடு கட்டலாம். இப்படியெல்லாம் எத்தனையோ நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. தேவை எதுவுமே இல்லை, எதுவும் வேணும் எதுவும் வேண்டாம்லாம் கிடையாது, அனைத்தும் நமக்கு வேண்டும். அதனால் அவங்களுக்கு சக்திக்கு தக்கபடி தகுதிக்கு தக்கபடி நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காங்க. அந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு புதுசாக எதையுமே செய்ய விட மாட்டாங்க. 7ஆம் அதிபதியும் 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொண்டு புதுசாக எதுவும் செய்யாதீங்க. தனுசு ராசி என்பது அமோகமான நாள் உங்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, சனி பகவான் 3ல், ராகு 3ல். இவங்க 2 பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லது நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பதில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப அமோகமாக இருக்குது. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6 கூடவே பலமாக இருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துருங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும். 7.5 சனி இருக்குது. இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி போய் 5ல் இருக்கார். 5 கூட 5லே இருக்கார். இதெல்லாம் இந்த கும்பராசி என்பதுக்கு ரொம்ப நாள். இருந்தாலும் 7.5 நடக்குது. இந்த 7.5 என்பது அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி இதெல்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 நடக்குது. குரு பகவான் சரியில்லை. இருந்தாலும் குரு பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, பார்வை வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் சார்ந்ததை பார்க்குற போது அந்த தொழில் சார்ந்த நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் குரு பகவானுடைய பார்வை வந்து மிக அருமையாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, நல்ல நாள், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் 7.5 சனியுடைய தாக்கம் இருந்தால் கவனமாக நடந்து கொள்ளணும். நிறைய சிரமப்படுத்தும். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றலாம். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ. எள்ளு சாதம் தயார் பண்ணி காக்கைக்கு வைங்கோ. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய கோளறு திருப்பதிகம், அருமையான பதிகம், 11 பாடல் இருக்குது. அந்த பாடலை சனிக்கிழமை கால மாலை பாராயணம் பண்ணுங்க. நமக்கு வந்து பாராயணம் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு முன்னோர்கள் வந்து சைவ சமயக்குறவர்கள் அனைவரும் நமக்கு ஒவ்வொரு விதமான அருமையான பாடல்கள்லாம் நமக்கு தந்திருக்காங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு குறைவதற்காக ஞானசம்பந்த பெருமான் கோளறு திருப்பதியத்தை நமக்கு எட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கோளறு திருப்பதியத்தை நாம் பாராயணம் செய்தோமையானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும். இந்த 11 பாடலையும் நம்ம பாராயணம் பண்ணிடணும். சனிக்கிழமை காலையில் பண்ணிடணும். அதே மாதிரி சனிக்கிழமை சாயந்தரம் பண்ணணும். சாயந்தரம் கோயிலுக்கு போகணும்னா வீட்டில் இருந்த விளக்கு எரிச்சிட்டு பாராயணம் பண்ணலாம். வீட்டிலெல்லாம் பாராயணம் பண்ணலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. சைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அசைவம் யாராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பாராயணம் செய்வதற்கு அசைவம் அசைவம் இதெல்லாம் அது உணவு பழக்கம். அதை வந்து அதுக்கு நிறைய விதி விலக்கெல்லாம் இருக்குது. அந்த அசைவம் சாப்பிட்றவங்க உத்திராட்சம் போட்டுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறாங்க. தாராளமாக போட்டுக்கலாம். என்ன உத்திராட்சம் போட்டுக்கிட்டா கொஞ்சம் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டால், ஏன்னா சிவ சின்னம் அதெல்லாம், அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றிலேயே திருநீரை எடுத்துக்கொண்டு நிறைய அவிகத்திரம் பண்ணக்கூடாது. ஏன்னா திருநீர் என்பது சிவபெருமானுடைய சின்னம் என்பது. அதனால் அது அந்த லைனில் போயிட்டோம்னா அதுக்கு தக்க பக்குவம் படிக்க வந்துடும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. நிறைய பெரியவங்களாம் நமக்கு வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த டிவி, யூடியூப்பு இதிலெல்லாம் நிறைய தவறான செய்திகள்லாம் நிறையா வருகிறது. அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு இருக்குது. அதனால் வந்து நிறையா பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரிகாரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிகாரம் என்பது முறையாக பண்ணால் நிச்சயமாக நடக்கும். அந்த முறையாக பண்ணுறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் வியாபார நோக்கம். அனைத்துமே
ஆலயங்கள் பூராமே வியாபார நோக்கத்தில் வந்துருக்கு. அதனால் காசு சாமியை போய் கிட்ட பார்க்கணும்னா 1000 ரூபா டிக்கெட்டு, ஒரு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும்னா 500 ரூபா டிக்கெட்டு. தர்ம தரிசனம்னா கடுமையான கூட்டத்தில் இன்னும் பார்க்கணும், தள்ளி விட்டுருவாங்க, சாமியை பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல். இறைவனை பார்ப்பதற்கு காசு கொடுத்துட்டு பார்க்கணுமா என்ன, அப்படின்லாம் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் முடியலை. ஏன்னா கூட்டம் அதிகமாக வர்றதுனால அவங்களால தாங்க முடியலை. அதனால் காசை கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு முன்னாடி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து நிறைய தர்மங்களை செய்து விடலாம். ஆலயங்களுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்து ஆலயங்கள், ஆனால் அந்த ஆலயங்களுக்கு கொடுக்குற காணிக்கை நேர்மையான முறையில் போகுதான்னா அது வந்து தவறான முறையில் போகுது. ஆலயங்களை பூரா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த காசை பூரா அவங்க எடுத்துக்கிட்டு அது வேற செலவு பண்ணிடுறாங்க. அன்பான நேயர்களே, நாம் வந்து இறைவனுக்கு நம்மளால் முடிஞ்சதை நேரடியாக பணமாக கொடுப்பதை விட பொருளாக வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பதற்கு நல்ல உதவி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் வந்து நன்றாக படிக்கணும். இதுதான் முதல் நமக்கு பிரார்த்தனை. நம்முடைய குழந்தைகள், என்ன குழந்தைகள்லாம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் சரி, நன்றாக படிக்கணும், நிறைய படிக்கணும், கல்வியில் சிறந்து விளங்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அவங்களுக்கு தேவையான சம்பாத்தியத்தை நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், நல்ல குழந்தை பிறக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தை இருந்தப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பிறக்கணும். இதெல்லாம் நம்மளால் நடக்குமானா நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நம்ம இறைவனை வேண்டி வந்தோம்னா நிச்சயமாக நல்ல குழந்தை பிறக்கும். அன்பான நேயர்களை, நாம் குழந்தைகளாக நலமுடன் வாழ வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.